இன்றைக்கி நாம் பார்க்கும் ரெசிபி பாசிப்பருப்பு கிரேவி. கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 சிட்டிகை சீரகம், பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 7 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி பெரிய பழம் 1, இதுவும் ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணி 1 கப். மூடி போட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை. சட்டியில் போட்டால் 5 நிமிஷம் தான் ஆகும். சட்டியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வைக்கலாம். தனித்தனியாக உங்களுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு கல்லுப்பு. ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வருது. கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, சுடுசாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.